ஒரு சமூகத்திற்கு உட்கட்டமைப்புகளை செய்வதை விட அந்த சமூகத்துக்கு கல்வியை வழங்குவது அந்த சமூகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் அது முன்னோக்கி கொண்டு செல்லும். அந்த வகையில் இந்திய அரசு எமது மக்களுக்காக வீட்டு திட்டமாக இருக்கலாம், ஏனைய அபிவிருத்தி திட்டங்களாக இருக்கலாம், பாடசாலைகளுக்கான ஸ்மார்ட் போர்ட் வசதிகளாக இருக்கலாம், பல்வேறுபட்ட வசதிகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறது. நாங்கள் இந்தியா இலங்கை உறவு என்பது ஒரு அண்ணன் தம்பி போன்ற ஒரு உறவு. எமது நாடு பொருளாதாரத்திலும் சரி, எந்த பிரச்சனையிலும் நாங்கள் தத்தளிக்கின்ற பொழுது எத்தனையோ நாடுகள் இருந்தாலும் இந்தியா தான் எங்களுக்கு முதலாவது நேசக்கரம் நீட்டுகின்றது. கல்விதான் எங்களுக்கான ஒரே சாதனை. அந்த கல்வியை நீங்கள் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்திய அரசு வழங்குகின்ற உதவித்தொகையை நீங்கள் சரியான முறையிலே பயன்படுத்தி உங்களை நீங்கள் பட்டை தீட்டிக் கொண்டு நீங்கள் ஒரு கல்வியாளராக, நல்ல ஒரு சமூகத்திலே உயர்ந்தவராக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்கின்ற பொழுது மலையக சமூகம் ஏனைய சமூகங்களுக்கு நிகராக வரக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்கின்றன. எங்களுடைய சமூகத்திலே பல பேராசிரியர்கள் இருக்கின்றார்கள், வைத்தியர்கள் இருக்கின்றார்கள், பொறியியலாளர்கள் இருக்கின்றார்கள், பல்வேறுபட்ட உயர் ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட எண்ணிக்கை அளவில் அது குறைவாக இருக்கிறது. எண்ணிக்கை அளவில் அதை அதிகரிக்க வேண்டிய பொறுப்பும் கடப்பாடும் எங்களுக்கு இருக்கிறது. நாட்டிலே ஒரு மிளிரக்கூடிய ஒரு இடத்திற்கு எங்களை மலைய சமூகம் வர வேண்டும். அதற்காக இந்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக எங்களுக்கு உதவிகளை வழங்க வேண்டும். எனவே இந்த வார்த்தைகளால் நன்றியை கூற முடியாது. எனினும் துறை சார்ந்த அமைச்சர் என்ற வகையிலே மனமார்ந்த